கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கன் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் சோபகிருது வருஷம் பங்குனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம். 14/3/2024 13/4/2023 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த மாசத்தினுடைய அதாவது பங்குனி மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரியன் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை மாசத்தை நம்ம மீன மாதம் அதாவது பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில். இது சோபகிருத்து வருஷத்தினுடைய கடைசி மாதம், அதாவது தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவானும் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய் 3 கிரகங்கள். சூரிய பகவான் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்திலும் புத பகவான் நீச்சம் பெற்றும் அது தவிர ராகு பகவான் 12ஆம் இடத்திலும் இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1/4/2024 சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அதனால் இந்த மாதத்தில் 4 கிரகங்கள் சேர்ந்து 1ஆம் தேதி 1/4/2024 மேலே இருக்குது. அதுவும் ஒரு விசேஷம். வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 14/3/2024 அன்னைக்கு காரடையான் நோன்பு அப்படின்னுவா. மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய நாள். இது எதனால் பிரசித்தி அப்படின்னா, சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவான் யமதர்மன் பிரிந்து எடுத்து சென்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது. இந்த பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான இன்னைக்கு திருமணமான பெண்கள் எல்லாம் தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும், அவருடைய ஆயுஸ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து பூஜை பண்ணுறது. அதை தவிர திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்ணுறதும் இந்த காலகட்டத்தில். பங்குனி உத்திரம் பௌர்ணமி நாள். பங்குனி உத்திரம்ன்றது ஒரு விசேஷ பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி நாள் எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது. அதாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், அதை தவிர முருகன் தேவயானி கல்யாணம், அதை தவிர இந்திராணி அவர்களுடைய திருமணம். சந்திரன் தன்னுடைய 27 மனைவிகளை 27 நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார். இதை தவிர இன்னைக்கு திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. அது 25/3/2024 வருது பங்குனி. பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்தீங்களேனால் பங்குனி உத்திரம் ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது. ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கார். அது ரொம்பவும் விசேஷமான விஷயம். அதை தவிர சந்திர பகவான் சமசப்தமத்தில் போய் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல ஒரு. இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும். இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்டு. இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் போது பார்த்தலையானால் ரங்கநாத கமலவள்ளி தாயார் நாச்சியார் சேர்த்தி சொல்லுவாள். அது ரொம்ப விசேஷம். அதாவது ரங்கநாதர் சேர்த்தி கொண்டாடுவோம். அதனால் ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்திர திருவிழா. 8/4/2023 அன்னைக்கு அமாவாசை. அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரமானம்னு சொல்லக்கூடிய சந்திரன் பேஸ் மாத பிறப்புகளை கொண்டாடக்கூடிய, அதாவது தெலுங்கு அதை தவிர கன்னடா இவாளெலாம் கன்னடா கொண்டாடக்கூடியவர்கள். இவர்கள் அந்த தெலுங்கு வருடப்பிறப்பை கொண்டாடுறாங்க. அதாவது 9/4/2023 அன்றைக்கி பார்த்தாலேனால் தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது. இது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 14/3/2024 முதல் 13/4/2024 வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்ப்போம். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடு. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் 14/3/2024 முதல் 13/4/2024 சோபகிருது வருஷம் பங்குனி மாதத்தின் பலன்களை ஒன்றுண்டா பார்க்க. தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். இது ஒரு பெரிய ஏற்றம். 1, 5, 9. அதாவது குருவை பொறுத்தவரையிலும் ஒரு திரிகோண அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் 5ஆம் இடத்துல போய் நிற்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர குரு மட்டுமே ஒரு ஸ்திர உபய ராசிகளை ஏதாவது ஒன்றுத்திலிருந்து மிச்ச 2த்தையும் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு உண்டு. இது என்னுடைய குரு பெயர்ச்சி இப்போது அடுத்தது போடுவேன். அதில் போடக்கூடிய காலகட்டத்தில் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா இந்த மாதம், அதாவது சோபகிருத்து வருஷம் பங்குனி மாதத்தில் பார்த்தாலேயானால், அதாவது 14/3/2024 13/4/2023 வரை உண்டான நாட்களில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரனை வச்சு சொல்லுவோம். சூரியனும் புதனும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார். புத பகவான் நீச்சம் பெற்று இருக்கார். சப்தமாதிபதி 7/10க்கு உண்டானவர் 10ஆம் இடத்துல, 7/10க்கு உண்டானவர் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் உங்களுடைய சுகங்கள் நிச்சயமாக கெடும். இது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடும். அதாவது உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குரு பார்க்குறாரு, அதனால் ரொம்ப மோசமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. ஏன்னா தொழிலில் 7/10 அதிபதி 4ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறதுனால உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாமே கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடத்தில் சனி பகவான் முடிசூடாமன்னன்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி 5க்கு 11 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்குது. குழந்தைகளுக்கு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் நல்ல வலுப்பெற்று போயிருக்கு. குரு பகவானே இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 1/4/2024 பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறார். நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம், வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய காலகட்டம், தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா தொழிலில் எப்படி லாபம் வரும் அப்படின்னா, 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் நீச்சபங்க ராஜயோகம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அவருக்கு ராஜயோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், பொருள் வரவில் நல்ல ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாக இந்த மாதம் பார்த்தாலேயானால் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது. உங்களுடைய உங்களுக்கு எல்லாமே நல்ல ஏற்றத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள் 19ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்குது. அதாவது 19/3/2024 22/3/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அதனால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. இதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவா கொஞ்சம் பொறுமையை காக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா ஒருவேளை நீங்கள் இந்த போய்த்தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தீர்களே, ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்சு இந்த அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் அதாவது தனுசு ராசிக்காரர்கள் இந்த மீன மாதத்தில் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா மீனம் அப்படின்றதுக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். அவரே தான் தனுசுக்கும் அதிபதி. அவர் 5ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. குழந்தைகள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் இருக்கும். கவனம் தேவை, இருந்தாலும் ஏற்றங்கள் இருக்கும். பொதுவாக இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதும், குரு பகவானுக்கு வியாழக்கிழமை பூஜை பண்ணிட்டு வர்றதும், விநாயகரை வழிபட்டு வர்றதும், மூக்கு கடலை சுண்டல் பண்ணி தானம் கொடுக்கறதும், அதாவது அந்த கோவிலுக்கு விநியோகத்துக்கு கொடுக்கறதும் உங்களுடைய பிரச்சனைகள் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நல்லபடியாக பாதுகாக்கும் அப்படின்றது சொல்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.